ஏசி என்ன பார்த்தோம்? நேற்று கடைசி என்ன வகுப்புல பார்த்தோம்? நேற்றுனா 16/10/2021 ஜெனரல் மென்டல் எபிலிட்டி வகுப்புல என்ன பார்த்தோம்? இன்னைக்கு நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இன்னைக்கு டெஸ்ட் இருக்கு, சரிங்களா? ஸோ இன்னைக்கு டெஸ்ட், இன்னைக்கு நடத்துறது வரைக்கும் இருக்கிறது வந்து டெஸ்ட். ஸோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு யூ ஹாவ் அ டெஸ்ட், ரைட்? ஸோ 17/10/21. ஸோ நேற்று வந்து ஃப்ரேமிங் அண்ட் ஈக்குவேஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் கடைசி என்ன பார்த்தோம்? கடைசியா ஃப்ரேமிங் அண்ட் ஈக்குவேஷன் இல்லையே, கடைசியா வந்து டிவைசஸ் பார்த்தோம். கரெக்ட், நம்பர் ஆஃப் டிவைசஸ் கண்டுபிடிக்கிறத பத்தி பார்த்தோம். டிவைசஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஒரு நம்பர் என்னங்கிற ஒரு நம்பருங்க, திஸ் இஸ் த நம்பர் என்னங்கிறது 2/4 into 3/2 into 5/2 into 7/3. இந்த என்னங்கிற நம்பர் இதான். இதோட மொத்த வகுத்திகள் எவ்வளவு சொல்லுங்க பார்க்கலாம். உடனே சொல்லுங்க. What is the total divisors? மொத்த வகுத்திகள் எவ்வளவு? டோட்டல் டிவைசர்ஸ் எவ்வளவு? ஸோ டோட்டல் டிவைசர்ஸ் அப்படிங்கும் போது நான் சொல்லியிருக்கேன், மேல உள்ள நம்பர் எல்லாமே ஒன்னொன்னு கூட்டிக்கணும், சரிங்களா? அப்போ மேல உள்ள நம்பரை ஒவ்வொன்ன கூட்டிக்கிட்டீங்க அப்படின்னா 4 வந்து 5 ஆகும், 2 வந்து 3 ஆகும், இந்த 2 3 ஆகும், இந்த 3 4 ஆகும். ஸோ 9 4 36, 36 into 5, 36ஐயும் 5ஐயும் பெருக்கலாம். 35 180, 6 5 30. So therefore 180. So number of devices வந்து 180. 180 வந்து number of devices. So total devices நான் ஏற்கனவே சொல்றேன். அப்ப total devisors அப்படிங்கிறதுக்கு இப்ப நம்ம பார்த்ததை வந்து ஒரு டெஃபினேஷன் மாதிரி கொடுக்கலாம் அல்லது ஃபார்முலா மாதிரி கொடுக்கலாம். எந்த ஒரு எண்ணும் என்ன அப்படின்னா any natural number can be expressed in this format: a power p into p power q into c power r into dot dot dot. இதுல இந்த a b c இதெல்லாம் என்ன நம்பர்ஸ் அப்படின்னா பிரைம் நம்பர்ஸ். பிரைம் நம்பர்ஸ் என்னது? இது எல்லாமே பகா எண்கள். இது எல்லாமே பகா எண்கள். இந்த மேல இருக்க பி கியூ ஆர்லாம் இருக்குது இல்ல, இதெல்லாம் என்ன அப்படின்னா அதனுடைய பவர்ஸ், அடுக்குகள். எந்த ஒரு இயல் எண்ணையும் இந்த மாதிரி எழுத முடியும். இந்த மாதிரி நீங்க எழுதிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உடனே மொத்த வகுத்திகளை வந்து இமீடியட்டா கண்டுபிடிச்சிடலாம். சொல்லுங்க. அப்ப இந்த மாதிரி எழுதிட்டீங்க அப்படின்னா வாட் இஸ் டோட்டல் டிவைசஸ், மொத்த வகுத்திகள் அப்படிங்கிறது எவ்வளவு? மொத்த வகுத்திகள். மொத்த வகுத்திகளுக்கு ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் மேல இருக்க பவரோட ஒன்ன கூட்டணும், சரிங்களா? p plus 1 into இங்க q இருக்கா, q plus 1 into r plus 1 அப்படியே போயிட்டு. so this is the answer. இததான் நம்ம உங்கள்ட்ட சொன்னேன். அதை சொன்னதை இப்ப இதை நான் ஃபர்ஸ்ட் கொடுத்திருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது. என்னடா பி கியூ ஆர்னா என்னன்னு புரிஞ்சிருக்காது. இப்ப யூ கேன் ரிலேட், சரிங்களா? இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சரிங்களா? பாருங்க, 4ங்கிறது பி. allow to take screenshots. நீங்க ஸ்கிரீன்ஷாட்ங்கிறது வந்து தேவையில்லை. நான் இது எல்லாமே ஃபைல், இது அப்படியே நான் என்னென்னலாம் எழுதுறனோ அதை எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்புறேன்னு சொல்லியிருக்கேன், சரிங்களா?
நேற்று கூட அனுப்பிச்சேன் உங்களுக்கு பிடிஎஃப். எல்லாமே பிடிஎஃபா வரும். அந்த ஸ்கிரீன்ஷாட் இதெல்லாமே வந்து செக்யூரிட்டி இதுக்காக வச்சிருப்பாங்க. சரிங்களா? இது எல்லாமே உங்களுக்கு சேவ் பண்ணி அப்படியே வரும், கவலைப்படாது. புரிஞ்சுதா? அப்போ இங்க பாருங்க, இங்க பி இந்த எண்ணை பொறுத்த வரைக்கும் இந்த பிங்கிறது 4, கியூங்கிறது 2, ஆறுங்கிறது 2 இன்னும் வந்துகிட்டே இருந்ததுன்னா அது 3. சரிங்களா? ஏங்கிறது 2, ஏபிசி இதெல்லாம் என்னவா இருக்கணும்? பிரைம் நம்பர்ஸா இருக்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ find the number of devices of, உங்களுக்கு ஒரு நம்பர் தரேன், இதை கண்டுபிடிங்க. find the number of devices of 1 lakh. find the number of devices of 1 lakh. find the number of devices of 1 lakh. கண்டுபிடிங்க. So what is the answer? எல்லாருமே 36 போட்டிருக்கீங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி இருக்கிறத வந்து நீங்க இந்த மாதிரி டானா வகுத்தல் போட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன். இப்ப இந்த மாதிரி டானா வகுத்தல் போட்டீங்க அப்படின்னா அது பாட்டுக்கு வாழா போயிட்டே இருக்கும். இன்ஸ்டன்ட் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, this is equal to 1க்கு அப்புறம் 5 0, so therefore this can be written as 10 power 5. ஷார்ட்கட் நான் சொல்றேன். 10 power 5 எப்படி எழுதலாம்? 10 வந்து 2 into 5 எழுதலாம். 2 into 5 to the power 5. ab power m இது எப்படி எழுதலாம்? ab power m எப்படி எழுதலாம்னா a power m into b power m எழுதலாம். 2 power 5 into 5 power 5 அப்படின்னு எழுதலாம். So 2 power 5 into 5 power 5. அப்ப இந்த மாதிரி எழுதிட்டோம் பாருங்க, கரெக்டா இது 2 5ங்கிறது பிரைம் நம்பர்ஸ். அப்ப இந்த மேல இருக்க 5 ஒன்ன கூட்டணும், இந்த 5 ஒன்ன கூட்டணும். So therefore the divisors of என்ன அப்படின்னா 6 into 6, this is equal to 36. நீங்க இப்படியே டிவைட் பண்ணி எல்லாமே மேத்ஸ்ல வந்து எப்பவுமே ஒரே மாதிரியே பண்ணக்கூடாது. சரிங்களா? அதுதான் அந்த மேத்தமேட்டிக்கல் எபிலிட்டின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இப்ப நீங்க 10,000 1 கோடி கேட்டாங்கன்னா அப்படியே போனீங்கன்னா வால் மாதிரி போயிட்டே இருக்கும், அடுத்த பக்கம் வரைக்கும் போயிடும். அப்படியே நீங்க பாட்டுக்கு எவ்வளவு நாள் டிவைட் பண்ணிட்டு இருப்பீங்க. இது அப்படியே நார்மலா டிவைட் பண்ணீங்கன்னா டேக்ஸ் டைம். சில சமயம் 2 நிமிஷம் கூட ஆகும். இன்னும் பெருசானா ஆச்சுன்னா இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப யாராவது ஃபாஸ்டா சொல்லுங்க பார்க்கலாம். யார் கரெக்டா ஃபாஸ்டா ஃபர்ஸ்ட் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். வாட் இஸ் த total number of devices for such a big number? இந்த நம்பருக்கு total number of devices சொல்லுங்க பார்க்கலாம். பேனாவே எடுக்காம சொல்ல முடியும். கார்த்திகா சொல்லுங்க. இந்த நம்பருக்கு what is the total number of devices? 10 power 99. இதுக்கு total number of devices என்ன? வெரி குட். போனா ஃபாஸ்டா சொல்லிட்டாங்க. புரியுதா? 10 power 99 எப்படி எழுதலாம் அப்படின்னா, நான் இதெல்லாம் எழுத போறது இல்லை. இதெல்லாம் நேரடியா நீங்க 10 power 99ங்கிறத அப்படியே எழுதுனீங்கன்னா என்ன வரும்? 2 power 99 into 5 power 99. அப்ப மேல 99 இருக்கா? இது 100 into 100 equal to 10,000 equal to 10,000. சரிங்களா? சோ ஒரு நம்பரை இந்த மாதிரி ஃபார்மேட்ல எழுதுனா நம்பர் ஆஃப் டிவைசஸ் கண்டுபிடிக்கிறது ஈஸி. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஈவன் சப்போஸ் இப்ப பாருங்க, இங்க பாருங்க 3000 கேக்குறாங்கன்னு வச்சுங்களேன். 3000 கேக்குறாங்க அப்படின்னா அப்ப இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 3 into 1000 எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 power 3 into 5 power 3. இப்ப சொல்லுங்க, what is the number of devices for 3000? What is the number of devices for 3000? ஃபாஸ்டா பண்ணணும். ஏதாவது முடிச்சிட்டேன், ஆல்மோஸ்ட் 99% முடிச்சிட்டேன். நீங்க ஒரே ஒரு % முடிச்சுட்டு போங்க. அப்படின்னா இங்க மேல போட்டிருக்க பாருங்க, 3 நிப்பாட்டிருக்கேன். 1ங்கிறது 2 ஆகும், 4 ஆகும், 4 ஆகும். சோ 4 ஆகும் 16, 32. சரிங்களா? இப்போ ஒரு நம்பர் சொல்றேன், உடனே கண்டுபிடிங்க, ஃபாஸ்டா கண்டுபிடிக்கணும். What is the number of devices for 12,000? What is the number of devices for 12,000? சீக்கிரம் சொல்லுங்க. அதே மெத்தட்ல போடுங்க.
You can easily answer the questions. வகுக்கலாம் வேணாம். 12,000 போய் அப்படியே 2 3 வகுக்கலாம் வேணாம். இதே மெத்தட்ல போடுங்க. சில மாற்றங்கள் அதுதான் முக்கியம் கணக்குல. சரிங்களா? கொஞ்சம் மாற்றங்கள் பண்ணலாம். 12,000 அப்படிங்கறது எப்படி எழுதலாம் அப்படின்னா 12 into 1000. 1000ங்கிறது 2 power 3 into 5 power 3. சரி. ஆனா 12 எப்படி எழுதலாம் தெரியுமா? 12 2 into 2 into 3. அப்போ இப்ப சுருக்குங்க. அப்ப 2 power எத்தனை வரும்? 2 power 5 into 3 power 1 into 5 power 3. இப்ப சொல்லுங்க, what is the number of divisors? 5 வந்து 6 ஆகும், 1 2 ஆகும், 3 4 ஆகும், 6 2 12. கரெக்ட் தானே? நான் தப்பு பண்ணிருக்கேனா? 48 எனக்கு 48 வருது. பட் நிறைய பேர் 96 போட்டிருக்கீங்களே. 96 48. நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். சரிங்களா? என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கறத கண்டுபிடிச்சிட்டேன். சோ அதை உங்களுக்கு சொல்றேன். சோ ஆன்சர் வந்து 48. இப்ப நீங்க பண்ற மிஸ்டேக் கண்டுபிடிச்சு சொல்றேன் பாருங்க. ஒரு ப்ராப்ளம் போடுறேன் பாருங்க, நீங்களே கண்டுபிடிச்சிருக்கீங்க. இங்க பாருங்க, என்னங்கிறது ஒரு நம்பர். இந்த நம்பரோட வேல்யூ என்ன தெரியுமா? இதுக்கு நம்பர் ஆஃப் டிவைசஸ் கண்டுபிடிக்க பார்க்கலாம். யார் ஃபாஸ்டா கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். 2 power 3 into 3 power 4 into 5 power 2 into 2 power 2 into 3 power 3. Find the number of divisors for n. Total divisors. எத்தனை கண்டுபிடிங்க? கரெக்டா சொல்லுங்க. இந்த நம்பருக்கு என்னங்கிற நம்பருக்கு வாட் இஸ் த டோட்டல் டிவைசர்? இந்த மிஸ்டேக்ஸ் தான் இங்க நிறைய பேர் பண்ணீங்க. சொல்லுங்க, ஆளுக்கு ஒரு ஆன்சர் சொல்லுங்க. 720 720 132 144. பாருங்க, இதை எப்படி எழுதணும் அப்படின்னா, வந்து 2 இங்க பாருங்க, 2 பவரை வந்து இங்க 3 இருக்கு, இங்க 2 இருக்கு. இந்த ரெண்டையும் முதலாம் ஒண்ணுபடுத்தணும். இது எல்லாத்தையும் 5. இந்த மிஸ்டேக் தான் போன தடவை பண்ணிருக்கீங்க. 3 இங்க இருக்கு, இங்க 3 இருக்கு. அப்ப 3 பவர் என்னது? 7. அடுத்து என்னது? 5 power 2. இப்பதான் அந்த ஃபார்முலை அப்ளை பண்ணணும். சரிங்களா? இப்ப என்னது? 5ங்கிறது என்ன வரும்? 6 ஆகும். 7ங்கிறது என்னவாகும்? 8 ஆகும். 2ங்கிறது என்னவாகும்? 3 ஆகும். இப்ப சொல்லுங்க, வாட் இஸ் ஆன்சர்? 48 3. இருபத்தி நாலு into 6. சோ ஆன்சர் என்னது? 144. புரியுதா என்ன மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னு போன தடவை? இப்போ நமக்கு தெரியும். இங்க பாருங்க, what is the number of devices for? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப ஃபாஸ்டா சொல்ல முடியுமான்னு பாக்குறேன். இந்த நம்பர்லாம் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். what is the number of devices for 1024? இது ஒரு கம்ப்யூட்டர் நம்பர், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். what is the number of devices for 1024? வேணா 2ஆல வகுத்து பாருங்க, தப்பே இல்ல. தெரியலன்னா 2ஆல வகுத்துருங்க. அப்பதான் வகுத்தீங்கன்னா தான் கண்டுபிடிப்பீங்க. அப்புறம் கடைசியில உங்களுக்கு அதை ஞாபகம் வச்சுக்குவீங்க திரும்ப. 1024ங்கிறது எப்பவுமே கிலோ பைட்ஸ் மெமரியில எல்லாமே நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. சரிங்களா? கிலோ பைட்ஸ் 1000 பைட்ஸ் வந்து ஒரு கிலோ பைட்ஸ் கிடையாது. 1024 பைட்ஸ் தான். அப்ப அந்த 1024ங்கிறது என்ன அப்படின்னா, ஆன்சருங்க பாருங்க. நிறைய பேர் தப்பு பண்றீங்க. நிறைய பேர் 121 போடுறீங்க. ஏன் போடுறீங்கன்னு எனக்கு தெரியல. This is nothing but 2 power 10. 2 power 10 அப்படின்னா வேற எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். வேற நம்பர்லாம் இல்ல. அப்ப what is the total number of divisors? 11. அவ்வளவுதானே? ஏன் 121 போட்டீங்க? வினோத்குமார், ஷாருமதி, ஏன் 121 போட்டீங்க? எப்படி 121 போடுறீங்க எனக்கு தெரியலைங்க. சரிங்களா?
10 பவர் 10 போட்டீங்களா? 10 பவர் 10 போட்டீங்களா? இங்க பாருங்க, சில பேர் இதை வந்து ஓகே ஓகே இது 10 பவர் 10 கிடையாது, திஸ் இஸ் 2 பவர் 10. அப்ப அதே மிஸ்டேக்ஸ் தான் மத்தவங்களும் பண்ணிருக்கீங்க. கரெக்டா வினோத்? 2 பவர் 10 பண்ணாதீங்க. What is the total number of divisors for 2 power 5 into 2 power 7? What is the total number of divisors for 2 power 5 into 2 power 7? இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர். What is the total number of divisors? Total number of divisorsங்கிறது 13. ஏன் 13 அப்படின்னா சொல்லியிருக்கேன். புதுசா சில பேர் இப்ப பாத்தீங்கன்னா வந்திருந்தீங்கன்னா தெரியாது, அப்புறம் ஃபுல்லா பாருங்க, பார்த்தாதான் தெரியும். இது வந்து போன கிளாஸோட கண்டினியூஷன் வேற, பட் இப்ப அதை ஸ்டார்ட் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ 2 power 13. கடைசியா ஒரு ப்ராப்ளம். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டிவைசர்ஸ் ஃபார் 2 power 4 into 3 power 4 into 4 power 2. சொல்லுங்க பார்க்கலாம். What is the number of devices for this? Total number of devices for n கண்டுபிடிங்க. Find the number of devices for n. பார்க்கலாம், இதை யார் கரெக்டா கண்டுபிடிப்பாங்கன்னு பார்க்கலாம். கரெக்டா நான் சொன்ன டெஃபினேஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கீங்களா? அது எல்லாம் பார்த்தா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். ஃபார்முலால என்ன சொன்னேன்? பேஸ் எல்லாமே பிரைம் நம்பரா இருக்கணும். இங்க பாருங்க, இங்க 4 வந்து பிரைம் நம்பரா இல்ல. அப்ப முதல் இத பிரைம் நம்பரா மாத்தணும். அப்போ இதை மாத்தணும். இங்க 2 பிரச்சனை இல்ல, அப்ப 2 power 4, 3 power 4 பிரச்சனை இல்ல. 4 இருக்கு. 4ங்கிறது என்னது நமக்கு தெரியும். 4ங்கிறது 2 squared. அப்ப 2 squared into 2. அப்ப this is equal to 2 power 4 into 3 power 4 into 2 power a power mn 4. அப்ப this is equal to 2 power 8 into 3 power 4. இப்ப சொல்லுங்க, இதான் ஆன்சர். 45 தான் ஆன்சர். புரியுதா? இதுல யாருக்காவது டவுட் இருந்தா சொல்லுங்க. கிளியரா? டன் சார். பேஸ் வேல்யூ பிரைம் நம்பரா தான் இருக்கணுமா? ஆமா. அங்க பாருங்க ஃபார்முலா. அதான் வந்தீங்களா நீங்க? இங்க பாருங்க, இதுல என்ன சொல்லிட்டு போட்டிருக்கேன் பாருங்க. அது வந்து ஹைலைட் கூட பண்ணி பாருங்க. என்ன போட்டிருக்கேன் பாருங்க. இதான் இப்படி இருக்கணும் நம்பர், இப்படி இருக்கணும். இப்படி இருக்கும்போது இந்த ஏபிசி எல்லாம் என்னவா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இங்க பாருங்க, இந்த ஏபிசி எல்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இந்த ஏபிசி எல்லாம் பிரைம் நம்பரா தான் இருக்கணும். இஷ்டத்துக்கெல்லாம் போட்ட முடியாது. இன்னும் 1 சம் மட்டும் எக்ஸ்பிளைன் கொடுங்க. சரி, இன்னொரு சம் கூட கொடுக்குறேன். சரிங்களா? சோ பேஸ் எல்லாமே பிரைம் நம்பரா இருக்கு. பிரைம் நம்பரா இல்லைன்னா பிரைம் நம்பரா மாத்திக்கணும். அதுல மாத்திக்கிறதுல வந்து நம்பரா கொடுத்துட்டாங்கன்னா டானா வகுத்தல் போடணும். இல்ல சில பேசஸ் அந்த பேசிக் இதை வச்சு யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். 10ல இருந்ததுன்னா போட்டுக்கலாம். சரிங்களா? ரைட். அப்படி இருந்ததுன்னா மொத்த வகுத்திகள் என்னது? டோட்டல் டிவைசர்ஸ்ங்கிறது என்னது? டோட்டல் டிவைசர்ஸ்ங்கிறது இதுதான். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா டோட்டல் டிவைசர்ஸ். புரியுதா? அடுத்த ப்ராப்ளம்.
இது கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். ஆன்சர் பண்ணுங்க. மொத்த வகுத்திகள் என்ன? நான் எழுத போற நம்பருக்கு மொத்த வகுத்திகள். Find the total divisors. Total divisors ன்னு சொல்லுவாங்க, சில சமயம் factors ன்னு சொல்லுவாங்க. 2 power 3, 6 power 2, 8 power 2. Find the total divisors. இந்த எண்ணுக்கு மொத்த வகுத்திகள் என்ன? இதெல்லாம் இப்ப டெஸ்ட் எழுதணும் நீங்க 9:15 10 வினாக்கள். 3 வகுப்புல பார்த்திருக்கோம்ல, அதெல்லாம் சேர்ந்து டெஸ்ட். பாருங்க எப்படி போறதுன்னு போடுவோமா, பார்ப்போம். இது 2 power 3, பிரச்சனை இல்லைங்க. 6 வந்து மாத்தணுமே. 6ங்கிறது பிரைம் நம்பர் கிடையாது. 6 எப்படி மாத்தலாம் அப்படின்னா 2 into 3 power 2. 8 இல்ல, 8 வந்து 2 மடங்காலதான். 8 வந்து 2 power 3, அதுக்கப்புறம் 2. சோ பிரைம் நம்பர் இல்லாத பிராக்கெட்ல வந்து பிரிச்சிருக்கேன். 6 வந்து பவர்ல எழுத முடியாது, அதனால 2 power 2 into 3 எழுதிருக்கேன். 8 பவர்ல எழுத முடியும், அதனால 2 into 3 எழுதிருக்கேன். இது பாத்தீங்கன்னா 2 power 3 இங்க அப்படியே இருக்கட்டும். இப்ப இதை பிரிக்கலாம். ab power m அப்படிங்க என்னங்கிறது a power n into b power n. So therefore this is 2 power 2 into 3 power 2. இது பாருங்க a power m to the power n என்பதை எப்படி எழுதலாம்? a power mn ன்னு எழுதலாம். அப்போ 2ஐயும் 3ஐயும் பெருக்குங்க, 6 வரும். So this is 2 power 6. அப்ப இந்த அடுத்த ஸ்டெப்ல முடிஞ்சிருக்கும். இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கு, 2 இருக்கு. இப்ப மேல இருக்கிறதெல்லாம் கூட்டணும். ஏன் கூட்டணும்? a power m into a power n. இது ஏன் சார் திரும்ப திரும்ப எழுதுறீங்கன்னு சில பேருக்கு இப்ப கேட்பீங்க. தெரியாதவங்களுக்காக எழுதுறேன், தெரிஞ்ச உங்களுக்காக, உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, சரிங்களா? சோ அப்ப மேல உள்ள அப்ப 3, இங்க ஒரு 2, இங்க ஒரு 6. அப்ப இது என்ன ஒரு சேர்ந்தா 2 power 2 5 5 6 11 into 3 power 2. இப்ப சொல்லுங்க, what is the number of divisors? 12 ஆகும். இது 3 ஆகும். அப்ப எவ்வளவு? 36. புரியுதா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்த டாபிக்கு போலாமா? கிளியரா? ஓகே, so you can find the வகுத்திகள், மொத்த வகுத்திகள் கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து நம்ம பார்க்க போறது, நேத்து உங்களுக்கு சொன்னேன், அததான் நம்ம பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா, இந்த சுழல் தசம எண். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? சுழல் தசம எண். சுழல் தசம எண் அப்படிங்கறத இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெக்கரிங்
ரெக்கரிங் டெசிமல்ஸ். ரெக்கரிங் டெசிமல்ஸ், ரெக்கரிங் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ரெக்கரிங் நம்பர்ல 2 இருக்கு. ஒன்னு வந்து அப்படின்னா அதை பார்க்க போறோம். ரெக்கரிங்ல 2 இருக்கா, அதுல ஃபர்ஸ்ட் டைப் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பியூர் ரெக்கரிங் நம்பர். பியூர் ரெக்கரிங் சுழல் எண், அனைத்தும் சுழல் எண்கள், அனைத்தும் சுழல் தசம எண்கள், அதான் பியூர். அடுத்து வந்து கலவை சுழல் தசம எண்கள். இங்க தமிழ்ல வந்து அனைத்தும் சுழல் தசை எண்கள். எப்படி பியூர் ரெக்கரிங் என்ன தெரியுமா? இப்போ 2க்கு வித்தியாசம் இருக்கு. இங்க பாருங்களேன், 0.3333 இப்படியே போயிட்டே இருக்கு. இன்னொன்னு பாருங்களேன், 0.1444 போயிட்டு. இதுதான் பியூர் ரெக்கரிங். ஏன்னா எல்லாமே இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு புள்ளிக்கு தகவல் புள்ளிக்கு அடுத்து இருக்கிற எல்லாமே ரெக்கர் ஆகுது. இங்க அப்படி கிடையாது, 1 ஆகல, 4 மட்டும்தான் ஆகுது. அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 0.3 எது ரெக்கர் ஆகுதோ அது மேல ஒரு கோடு போடும். அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா 0.1 4க்கு மட்டும்தான் கோடு, 1க்கு கிடையாது. ஞாபகம் 0.232323 இது எப்படி எழுதுவீங்க? This is equal to 0.23 bar அப்படின்னு. இது பியூர் ரெக்கர். இதே மாதிரி இன்னொன்று இருக்கு பாருங்களேன், 0.78989 போகுது. இதை எப்படி எழுதுவீங்க அப்படின்னா 0.789க்கு மட்டும் பார். பார் போட்ட நம்பர், பாருக்கு கீழே உள்ள நம்பர் தான் ரிப்பீட் ஆகும். அததான் ரெக்கர் ஆகிட்டே இருக்கும், திரும்ப 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 வந்துகிட்டு இருக்கும். மற்ற நம்பர் ஆகாது. புரியுதா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? அது வரைக்கும் பார்த்ததுல டைப் பண்ணுங்க. டவுட் இருந்தா மட்டும் டைப் பண்ணுங்க. ஓகே. அப்போ பியூர் ரெக்கரிங் நம்பரை நான் ஏற்கனவே சொன்னேன், எல்லா விதமான சுழல் தசம எண்களும் பியூர் ரெக்கரிங் நம்பரா இருந்தாலும் சரி, மிக்சட் ரெக்கரிங் நம்பரா இருந்தாலும் சரி, எல்லாமே ரேஷனல் நம்பர்ஸ் சொல்லியிருக்கேன். ஆல் ஆர் ரேஷனல் நம்பர்ஸ். சரிங்களா? அப்போ இதை எப்படிங்க எழுதுறது அப்படின்றது பார்க்கலாம். அப்போ ஏதோ ஒரு ரேஷனல் நம்பரை எடுக்கிறேன். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 0.73 பார் அப்படிங்கிற ஒரு நம்பர். இதை நான் வந்து P/Q ஃபார்மேட்ல எழுதலாம்னு சொல்றேன். எந்த ரெக்கரிங் நம்பரா இருந்தாலும் சரி, அத P/Q அப்படிங்கிற ஃபார்மேட்ல கண்டிப்பாக எழுத முடியும். சரிங்களா? அதுதான் எப்படி அப்படிங்கறத பார்க்க போறோம். அப்போ இது கொஞ்சம் ஒரு ஸ்டெப் வரும். சரிங்களா? சோ இதை வந்து எப்படி P/Q அப்படிங்கிற ஃபார்மேட்ல எழுதுறது அப்படிங்கறத அடுத்த பேஜ்ல நான் உங்களுக்கு சொல்றேன். 0.73 அப்படிங்கறத நியூமரேட்டர் டினாமினேட்டர் எழுது. நமக்கு தெரியும், இப்படி எழுதுனாதானே அது ரேஷனல் நம்பர்னு சொல்லுவோம், விகிதமுறு எண்கள்னு சொல்லுவோம். அப்ப அது மாதிரி எழுதும். எப்படி? அப்ப அந்த நம்பர் எடுத்துக்கங்க. ஏதாவது ஒன்று நமக்கு தெரியல அப்படின்னா என்ன எடுத்துக்குவோம்? x is equal to 0.73 பார். இத ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. இந்த 1ங்கிற நம்பரை 100ஆல பெருக்குங்க. 1ங்கிற நம்பரை 100ஆல பெருக்குனா ஆன்சர் என்ன வரும் சொல்லுங்க எனக்கு. 1ங்கிற ஈக்குவேஷனை 100ஆல பெருக்குறீங்க. ஓகே, 100ஆல பெருக்குனா ஆன்சர் என்ன வரும்? 100x is equal to 100x is equal to இங்க 0.7373737373 இருக்கா? அப்போ 737373 இருக்குது. என்ன வரும் அப்படின்னா 73 இங்க வந்துடும். புள்ளிய தாண்டி புள்ளி 737373 இன்ஃபைனைட்ல எத்தனை நம்பர் எடுத்தாலும் மீதி இன்ஃபைனைட் தான் வரும். அப்போ அது என்ன தெரியுமா? 73 பார். 73 போகும். அப்ப 73 பார்னு சொல்லுங்க. புரியுதா? இந்த ஸ்டெப் யாருக்காவது புரியலன்னா கேளுங்க. ஒரு தடவை திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னா கூட நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன்.
எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? ஒன் டைம். அதுக்கு ஏன்னா சில பேருக்கு புரியாது சொல்றேன். இந்த நம்பரை விட்டுருங்க. இப்ப சின்ன நம்பர் எடுத்துறேன். ஒரு இது எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒண்ணுங்க இப்படி எடுக்கிறேன். இங்க பாருங்க 0.3333 இப்படியே ஒரு நம்பர் இருக்கு. இத 10ஆல பெருக்குனா என்ன ஆன்சர் வரும்? அதை மட்டும் சொல்லுங்க. இதெல்லாம் மறந்துடுங்க. இத 10ஆல பெருக்குனீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? நீங்க சொல்லுங்க. குருபிரசாத், ஹரிபிரியா, முருகன் அவங்க மட்டும் சொல்லுங்க. இந்த 1 செகண்ட் கேட்டீங்கல்ல, நீங்க மட்டும்தான் சொல்லுங்க ஆன்சர். மத்தவங்க கூட வேணாம் பண்ணாதீங்க. 3.33 அப்ப அதை 10ஆல பெருக்குறீங்கன்னா அந்த 3 உள்ள ஆகும்ல. அப்போ இது வந்து 3.333 இன்ஃபைனைட் இருக்கு. இப்படி புள்ளி வச்சா இன்ஃபைனைட்ல ஒண்ணு போனாலும் போக அப்படியேதான் இருக்கும். அப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா 3.333ங்கிறது வந்திருக்கிறதுனால 3 பார்னு சொல்லுவோம். இதே ஆக்சுவலா என்ன நம்பரு? இதுவே ஆக்சுவலா 3 பார். இது 1 பார் போட்டதுனால 10ஆல பெருக்கிருக்கேன். இங்க 2 நம்பர் இருந்தாலும் 100 100ஆல பெருக்கினா அந்த 73 இங்க வந்துடும். அதனால 73.73 பார். ஓகேங்களா? ரைட். இப்போ வந்து இது ஈக்குவேஷன் 2. இப்போ 2 - 1 சொல்லுங்க. எனக்கு என்னோட ஐடியா என்ன தெரியுமா? அந்த 0.73 பார வந்து தூக்கம். 2 - 1 ஈக்குவேஷன் நீங்களே எழுதுங்க பார்க்கலாம். டைப் பண்ணுங்க. 2 - 1 ஈக்குவேஷன் என்ன? ஈக்குவேஷன் 2 - 1 அப்படின்னா 100x - x. 100x - x அப்படின்னா 99x ஈக்குவல் டு, நான் அந்த ஸ்டெப்பை எழுதிறேன். 73 பார் மைனஸ் 0.73. I'll give you இதெல்லாம் கண்டுக்கவே கிடைக்காதீங்க. இதெல்லாம் புரிஞ்சாலும் சரி புரியலைனாலும் சரி, புரியறதுக்கு ஒண்ணுமே இல்லை இதுல. நான் உங்களுக்கு ஷார்ட்கட் உடனே சொல்ல போறேன். இப்போ 99x is equal to, இது எவ்வளவு சொல்லுங்க? 73.73 இது மாதிரி கழிஞ்சிருமா? அப்போ ஆன்சர் இஸ் வாட்? 73. So therefore x எப்படி எழுதிட்டேன்? 73/99. This is the answer. இது எக்ஸ்பிளைன், இது உங்களுக்கு தேவையில்லை, இப்படி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நான் ஷார்ட்கட்டை மட்டும் சொல்லிட்டு போயிருப்பேன் எப்பவுமே. இப்போ எப்பவுமே வெறுமன ஷார்ட்கட் மட்டும் தெரிஞ்சுக்கவே கூடாது. உங்களுக்கு மத்ததும் தெரியணும். மத்ததுன்னா என்ன அர்த்தம்? எப்படி வருது அப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஷார்ட்கட்ல சொல்றேன். அப்போ உங்க பாருங்க, இது மாதிரி ஒரு நம்பரை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இத வந்து இது சுழல் தசமன். இதை வந்து பின்னத்துல எழுதுனா என்னன்னா, பாருக்கு கீழே இருக்க நம்பரை அப்படியே எழுதிடுங்க. கீழே பாரு கீழே எத்தனை டிஜிட்? 2 டிஜிட்டா? அப்ப 2 9 போட்டுருங்க. அவ்வளவுதான். இப்ப இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். 0.7 பார். இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. what is 0.7 பார்? 0.7 பார் அப்படின்னா 7/9. அடுத்து 0.184 பார். what is ஆன்சர் சொல்லுங்க. இதுக்கு ஆன்சர் என்ன? 1/8 பார். நமக்கு இது போதும். எக்ஸாம்ல கேட்கும் போது இது மாதிரிதான் கன்வெர்ட் பண்ண. டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன். இப்ப சில பேரோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது, ஏன் சார் எங்களுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்தீங்க, நேரா இங்க வந்திருக்கலாமே அப்படின்னு கேக்குறீங்க. சில பேர் கண்டிப்பா கேக்குறீங்களா? கேட்கலையா? அது புரியலன்னா மறந்துருங்க. சரியா? அது வந்து டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ்க்காக அதை கொடுத்தேன் நான். சரியா? அது தேவையில்லை. சரியா? நேரா பார் எல்லாம் போட்டீங்கன்னா எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்காக. சோ இந்த ஃபுல் பார் போட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும். சார் இங்க என்ன போட்டிருக்கீங்க? 199 கிடையாது, எல்லாமே 999. அதுக்கப்புறம் அடிக்க முடிஞ்சதுன்னா அடிக்கணும். சரிங்களா? இப்ப இத சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களே சொல்லுங்க. எனக்கு சிம்பிளிஃபை பண்ணிட்டு ஆன்சர் சொல்லணும். சரியா? கரெக்டா சொல்றீங்களான்னு பார்க்கலாம். 2.3 பார். வாட் இஸ் தி வேல்யூ? இத ஒரு கலப்பு பின்னமாக சொல்லுங்க. கலப்பு பின்னமாக சொல்லுங்க. இது வந்து ஒரு தகா பின்னம்.
டீடைல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கண்டிப்பா நான் சொல்லுவேன், சொல்லாம சொல்ல மாட்டேன். அதான் பெட்டர். அதான் ஏன் வருதுன்றது புரியணும்ல, அந்த ஏன் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இதை புரிஞ்சாதான் உங்களுக்கு இது ஸ்ட்ரைக் ஆகும். வெறுமன ஷார்ட்கட்டை எங்கேயுமே படிக்காதீங்க. வெறுமன ஷார்ட்கட் எப்பவுமே படிக்க கூடாது. யூ மஸ்ட் நோ த டீடைல்டு மெத்தட், தென் யூ லேர்ன் ஷார்ட்கட் ஆல்சோ இஃப் நீடட். சரிங்களா? இது 2.3ங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படி போட்டா என்ன அர்த்தம்? இப்படி போட்டா அதோட மீனிங் என்ன தெரியுமா? 2 பிளஸ் என்னது 0.3 கரெக்டா? இதான இதோட மீனிங். அப்போ திஸ் இஸ் 2 பிளஸ் என்னது, இது எப்படி எழுதலாம்? இது என்ன பண்ணலாம்னா 3/9 எழுதலாம். 3/9 எப்படி எழுதலாம்? நம்ம அப்படியே போட்டாலும் ஆன்சர் வரும். 3/9ங்கிறது என்னது 1/3. இப்ப சுருக்குங்க, எப்படி கூட்டுங்க 6 + 1. ஸோ தேர்ஃபோர் ஆன்சர் என்னது 7/3. ஏன் அதை தப்பா போடுறீங்க? எனக்கே ஒரு டவுட்டா இருக்கு, நான் தப்பா போட்டேன். வாட் ஹேப்பன்? நவீன், ஆஷா, ஷாருமதி, பிரகாஷ் 23 எப்படிங்க வருது? 18 கூட அப்படி இருந்தாலும் 18 தானே வரணும். Instead of +1 I put multiplication. பிளஸ் தானே போடணும், ஏன் மல்டிபிளிகேஷன் போறீங்க? பேசிக் நீங்க பாருங்க, புரியுதா நான் சொல்றது என்னன்னு? 1.5னா என்ன அர்த்தம்? 1.5னா என்னது? 1ம் 0.5ம் சேர்ந்ததுன்னு அர்த்தம். ஷார்ட்கட் திருப்பி 1 டைம் சொல்லுங்க. ஷார்ட்கட்ல இதுல சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஷார்ட்கட்டுங்கிறது என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள். இதை விட ஷார்ட்கட் உலகத்துல எதுவுமே கிடையாது. இப்ப 0.11789 இது எல்லாம் பார் உள்ளதான் பாக்குறோம். மிக்சடு பார பின்னாடி பார்க்க போறோம். இந்த மாதிரி எல்லாமே பாராயி ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா இந்த பாருக்கு கீழே இருக்க நம்பரை அப்படியே போட்டுருங்க. கீழே பாரு கீழே எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை 9. அவ்வளவுதான். இது என்ன ஷார்ட்கட் சொல்லுங்க? இதை விட இது ஏதாவது புரியறதுல பிரச்சனை இருக்கா? என்ன அபிஷேக், இப்பதான் அட்டன் பண்ணீங்களா? கிளாஸ்க்கு வரீங்களா? அதேதான் இங்க 2.3. சரிங்களா? புரிஞ்சதா? அது இப்ப அடுத்த இதுக்கு பேர் என்னது? இப்படி போட்டீங்கன்னா அப்ப இதை எப்படி எழுதலாம்? இதை வந்து இப்படி எழுதலாம். இதுல இருந்து டைரக்டாவே எழுதிடலாம். இதுல இருந்து டைரக்டா எழுதிடலாம். இந்த மாதிரி இதுதான் 2 1/3. கரெக்டா? ஒரு கணக்கு போடுங்க நீங்க. 8.24 பார். சுருக்கி எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. இதை சுருக்கி எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் சொல்லுங்க. So 8 plus 24/99. ஸோ இதை வந்து கலப்பு பின்னமாக போறது அப்படின்னா அவ்வளவுதான். இதோடய நிப்பாட்டிடலாம். முதல்ல அந்த 24/29 சுருக்க முடியுமான்னு பாருங்க. இதை 3ஆல சுருக்க முடியும். 8 பிளஸ் 3ஆல சுருக்குறீங்கன்னா 8 பை என்னது? இது 3ஆல சுருக்குறீங்கன்னா 33. இது 8. இதுதான் கலப்பு பின்னம். சரிங்களா? 8/33 தானே? நித்யா 2/33 போட்டிருக்கீங்க. சோ இதான் ஆன்சர். கலப்பு பின்னமா எழுதணும். இல்ல இது என்ன பெருக்கி எழுதணும் அப்படின்னா 8ஐயும் 33ஐயும் பெருக்கணும். அப்போ 264 வரும். 8. So therefore this is also equal to 272/32. ஸோ ரெண்டு ஒன்று தான். அது எதை கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்தோம். நியூ ஆன்சர் தான். இது கலப்பு பின்னமாக, இது கலப்பு பின்னமாக ஆன்சர். இது தகா பின்னம். தகா பின்னம்னா நியூமரேட்டர் டினாமினேட்டரோட பெருசா. புரியுதுங்களா? இது ஏதாவது டவுட் வேணுமா? டவுட் இருக்கா? மிக்சடு ஃபிராக்ஷனுக்கு போயிடலாமா? ஓகே, அடுத்து
இப்ப நம்ம பியூர் பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போறது ரெண்டாவது, மொத்தம் 2 தான். மிக்சட் ரெக்கரிங். கலப்பின சுழல் நம்பர். சுழல் எது? கலப்பினம்னா என்னன்னா எல்லா நம்பரும் டெசிமல், அதாவது அந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய எல்லா டிஜிட்ஸும் ரெக்கர் ஆகாது, எல்லா டிஜிட்ஸ் ரிப்பீட் ஆகாது, சில டிஜிட்ஸ் மட்டும் ரிப்பீட் ஆகும். எக்ஸாம்பிள் இது டீட்டெயில் தான் சொல்றேன், கொஞ்சம் டீட்டெயில் மெத்தட் கொஞ்சம் பாருங்க, புரியலன்னா கூட பாருங்க. 0.23 பார் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எப்படிப்பட்ட நம்பர் தெரியுமா? 0.2 அப்படியே தான் இருக்கு, இந்த 3 தான் திரும்ப 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 வருது. ரைட்டா? சோ அப்ப பாருங்க, x equal to 0.23 பார் இப்படி போயிட்டு இது எப்படி எடுக்கணும்? இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோ. So this is equation 1. இது equation 1. இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த 1 வந்து 10ஆல பெருக்க போறேன். So 1 10ஆல பெருக்கிறேன்னா எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 10x is equal to 2.3 பார். 2 மட்டும் தான் போகும். அடுத்து இதை 100ஆலையும் பெருக்க போறேன். இந்த பார் இருக்கு பாருங்க. அப்ப இன்னொன்னு பாருங்க, 2 வந்து என்ன பண்ண போறேன்? திரும்ப 10ஆல பெருக்க போறேன். ஏன் அப்படின்னா இந்த 2 எனக்கு எடுத்து இந்த 3 இங்க வரணும். அப்போ 100x is equal to இதை பெருக்கிறீங்க என்ன வரும்? 23.3 பார் வரும். இது ஈக்குவேஷன் 3. இப்ப பாருங்களேன், 3 - 2 போட்டோம்னா எனக்கு இந்த 0.3 பார் போயிடும். So therefore this becomes 90x is equal to 23 - 2. 23 - 2ங்கிறது எவ்வளவுனா 21. So therefore x is equal to 21/90. இதை சுருக்க முடிஞ்சா சுருக்கலாம். 7/30. இப்போ நான் ஷார்ட்கட் சொல்றேன், இதை நோட் பண்ணிக்கங்க முத, நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்றேன். இதே ஆப்ல வந்து ஸ்டடி மெட்டீரியல்னு ஒரு டேப் இருக்கும், வரிசையா டேப் இருக்கும். மேல நீங்க பாத்தீங்கன்னா உங்க மொபைல்ல வரிசையா டேப் இருக்கும். அனௌன்ஸ்மெண்ட், அட்டெண்டன்ஸ், டெஸ்ட், லைவ் கிளாஸஸ் அப்படின்னு இருக்கும். அதுல கடைசியா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்கும். மேல வந்து நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா டாப்ல இருக்கிற அந்த ஹெட்டிங், அந்த ஸ்டடி மெட்டீரியலுக்குள்ள இந்த இது இப்ப கிளாஸ் முடிஞ்ச உடனே இந்த பிடிஎஃப் அதுல போட்டுருவேன், நீங்க பாத்துக்கலாம். சரிங்களா? இந்த பிடிஎஃப் நான் அதுல போட்டுருவேன். இது இப்போ 2-3 செஷன் வந்து ஃப்ரீ செஷனா எடுக்கிறதுனால இந்த ஆப்ல நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அது நேரா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ல வந்துடும். ஓகே, ரைட். இப்ப ஷார்ட்கட் மெத்தட். ஷார்ட்கட் மெத்தட் என்ன அப்படின்னா, பாருங்க நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்றேன். ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இதே எடுத்துங்களேன், 0.23 பார். இது எப்படி எழுதணும் அப்படின்னா, இது உடனே எழுதிடலாம். எப்படின்னா அப்படியே போடுங்க, பாயிண்ட்டுக்கு 23க்கு அப்புறம் இருக்கிறத அப்படியே எழுதுங்க. 23 நல்லா புரிஞ்சுங்க, அந்த நம்பரை அப்படியே எழுதுங்க. அப்படியே எழுதிட்டு அதுல இருந்து எதை கழிக்கிறது தெரியுமா? பார்ல இல்லாத நம்பரை கழிக்கணும். அப்ப 2 கழிக்கும். எல்லா நம்பரையும் எழுதிருங்க, அதுக்கப்புறம் 2 கழிங்க. கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா 23 - 2, கீழே வந்து பார்ல இருக்கிற நம்பருக்கு 9 போட சொல்லியிருக்கேன். 2 நம்பர் இருந்தா 2 9 போடணும். 2ல இருக்க நம்பருக்கு 0 போடணும்.
So therefore this is equal to 23 minus 2 21 by 90. So இதான் ஷார்ட்கட். 21 by 90 நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா 7 by 13 வரும். சரியா? கொஞ்சம் புரிஞ்சுங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் போட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆயிடும். why we are multiplying 10 and 100 அப்பே சொன்னேல, எனக்கு இந்த 3 பாரை காலி பண்ணணும். நான் வெறுமனை 10 வெறுமனை 10 மட்டும் பண்ணானா இதையும் கழிச்சனா போகாது. அப்ப 100ஆல மல்டிப்ளை பண்ணா இதையும் கழிச்சா போகும். 100ஆல மல்டிப்ளை பண்ணும்போது இதையும் நான் கழிச்சனா வராது. அப்ப 100ஆல மல்டிப்ளை பண்ணதும் 10ஆல மல்டிப்ளை வச்சு கழிச்சாதான் வரும். சரிங்களா? ரைட். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். 2 அதுக்கப்புறம் நீங்க தான் பண்ணணும். 0.7459. இந்த 59 மட்டும் ரிப்பீட் ஆகுது. இதை எப்படி சார் எழுதுறது அப்படின்னா உடனே எழுதிடலாம். கீழே உள்ள நம்பர் எழுதிடுவோம். முத பாரு கீழே 2 நம்பர் இருக்கா, எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை 0. பாரை தவிர 2 டிஜிட் இருக்கா, அதுக்கு 0 போடணும். சரிங்களா? பாரு கீழே இருக்கிறதுக்கு 9 போடணும், பாரு இல்லாம இருக்கிறதுக்கு 0 போடணும். மேல இந்த நம்பர் அப்படியே எழுதிடணும். 7459. அப்புறம் மைனஸ் என்னது, இந்த 74 வந்து கழிக்கணும். அப்ப கழிச்சீங்கன்னா என்ன ஆன்சர் வரும் நீங்க தான் சொல்லணும். 73 வினோத் எழுதியிருக்காரு 7385. அவர் வந்து கரெக்டா இருக்கும்னு நினைச்சு நான் எழுதிடுறேன். நீங்க தான் கழிக்கணும். இதை கூட்டி பாருங்க. 5 4 9 8 7 15. கரெக்ட். இதுக்கப்புறம் நீங்க சுருக்கணும். இதை அப்படியே விட்டுறக்கூடாது. இந்த ஆன்சரை தேடக்கூடாது. இங்க இதை சுருக்கணும். 5ஆல் அடிக்கணும், ஏதாவது அடிக்கணும். நான் இங்க பெரிய நம்பரா கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பெரிய நம்பரால எக்ஸாம்பிள் கேட்க மாட்டாங்க. ஓகேயா? இதுல 2 ப்ராப்ளம் கொடுப்போம் பாருங்க. ஃபைண்ட் தி ஆன்சர். நோட் பண்ணிக்கங்க. முதல்ல நோட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த பேஜுக்கு போலாமா? ஒன்ஸ் அகைன்ங்கிறது ஒண்ணும் கிடையாதுங்க. பார்ல இருந்ததுன்னா 9 9 போட்டுங்க. எத்தனை நம்பர் இருக்கோ, பார்ல இல்லாத நம்பருக்கு அத்தனை 0 போடுங்க. அதுக்கப்புறம் பாருக்கு எல்லா நம்பரையும் எழுதிட்டு பார்ல இல்லாத நம்பரை கழிக்கணும். இஸ் தேர் எனி ஈஸி டு கேன்சல்? ஈஸி டு கேன்சல் உலகத்துல யாருக்குமே கிடையாதுங்க. வாய்ப்பாடு தெரிஞ்சாதான் கேன்சல் பண்ண முடியும். பெரிய லெவல்ல எல்லாம் இருக்காது, கவலைப்படாது. இப்ப கண்டுபிடிங்க. என்னங்கிற ஒரு நம்பர் இப்படி இருக்கு. 0.324. வாட் இஸ் ஆன்சர்? இது சொல்லுங்க பார்க்கலாம். ஃபாஸ்ட். கேன்சல் பண்றது என்ன வந்துட போகுது உங்களுக்கு? ஈஸியா வந்துட போகுது. So this is equal to, சுருக்கிட்டீங்களா? 324 minus 3 by பாருக்கு மேல 2 நம்பரா, அப்ப 2 9. ஒரு நம்பர் இதுல இருக்கா 0. அப்போ இது எவ்வளவு? 321. இதை பார்த்தாலே தெரியுது 3ஆல வகுக்கணும். 990 3ஆல வகுக்கணும். அப்போ ஒரு தடவை 3ஆல ட்ரை பண்ணி பாருங்க. 107 வரும். இங்க 330 வரும். அவ்வளவுதான். கார்த்தியா, நீங்க என்னமோ எழுதிருக்கீங்க. 0.0324 எல்லாம் எழுதிருக்கீங்க. வாட் இஸ் திஸ்? ரைட். கடைசியாக இதுல சுழல் திசைல கடைசியாக ஒரு ப்ராப்ளம்.
சிம்பிளா இந்த மாதிரி தான் எக்ஸாம்ல கேட்பாங்க. 324 - 3 நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி ஜெகதீஷ் மேல எழுதியிருக்காங்க, நான் எழுதிருக்கேன் பாருங்க போர்ட்ல இருக்கா. மொத்த நம்பரையும் அப்படியே எழுதிக்கணும். அதுக்கப்புறம் அந்த பார்ல இல்லாத நம்பரை கழிக்கணும். சரியா? அதே மாதிரிதான் மொத்த நம்பரை அப்படியே எழுதிக்கணும். பார்ல இல்லாத ஒன்ன கழிக்கணும். பார்ல ஒரே ஒரு நம்பர் இருக்கு, ஒரு 9. பார்ல இல்லாத ஒரு நம்பர் இருக்கு, ஒரு 0. ஆன்சர் என்னது? 11/9. ஒரே ஒரு ப்ராப்ளம் போட்டுலாமா? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 2.5 bar plus 3.21 bar. இதனுடைய மதிப்பு என்ன? கமான் கமான் கமான். ஃபுல்லா சிம்பிளை பண்ணிட்டீங்களா? வெரி குட். பாருங்க, this is 2 plus 5/9 plus 3 plus இந்த 0.21 என்ன பண்ணலாம் எழுதுவோம்? 21 minus 2 by 9 0. அப்போ ரெண்டையும் முனையும் கொட்டிங்கன்னா 5 plus 5/9 plus 19/90. அப்போ 5 plus இதை கூட்டுங்க, இதை கூட்டிங்கன்னா 90. அதாவது எல்சிஎம் எடுத்தா 90. 90னா இங்க 10, அப்போ 50 plus 19. So this is 569/90. அந்த 69/90 சுருக்கலாம்ல. ஸோ அதனால 5 69 குறிச்சிங்கன்னா 3ஆல வகுத்தீங்கன்னா என்ன வரும்? 3ஆல வகுத்தீங்கன்னா 23/30. இதை இன்னும் சுருக்குனீங்க அப்படின்னா இது கலப்பு பின்னம். வேற மாதிரி மாத்தணும், நார்மலா தகா பின்னமா மாத்தணும் அப்படின்னா 30 × 5 அது எவ்வளவு? 150 + 23. அப்ப 173/30. ஸோ 173/30. ஏதாவது டவுட் இருக்கா அதுல? யாரு பத்மா பெரியா 2.555176 இப்படி போடலாமா சார்? பண்ணலாமே. 2.5555 போயிட்டே இருக்கு. 3.2111. இதை பொறுத்த வரைக்கும் என்ன வரும்? 5 7 6 6 6 6. So this is equal to 5.76. சில சமயம் இந்த இன்ஃபைனைட் இருக்கிறதுனால சில சமயம் பிரச்சனைகள் வரும். பட் இங்க ஏதாவது பிரச்சனை வருதா அப்படிங்கறத பார்க்கலாம். So this is 5 plus 0.76. 76ங்கிறது என்னது அப்படின்னா 76 minus 7 divided by 90. So 5 plus 76ல 7 போச்சுன்னா 69. இங்க எதுவும் பிரச்சனை வரல. So அப்போ இதுதான் same as this. ஓகேங்களா? போடலாம். 2010-11 கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கும்போது விசைக்குள்ள எல்லாம் அதெல்லாம் எடுப்போம். அப்போ ஆன்லைன் கிளாஸ் எடுக்கும்போது வித் வீடியோ இதோடய வச்சிருப்பேன். இப்போ இந்த இதுலேயும் வீடியோ எடுத்து போட்டுருவோம் நம்ம.
அதுல போடும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரோட்ல எல்லாம் உட்காந்து எடுத்திருக்கேன். அடுத்த நாள் எக்ஸாம் ரிவிஷன் கிளாஸ் அப்படின்ற மாதிரி திருச்சி மதுரை சென்னை ஹைவேல போயிட்டு இருக்கும் போதெல்லாம் ரோட்ல உட்காந்து எடுத்திருக்கேன். அப்பெல்லாம் ஒரு 300 பேர் 400 பேர்லாம் உட்காந்து அட்டன் பண்ணுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இதுல என்ன கொடுமையான அப்பெல்லாம் 2G 3Gயே இருக்கும். 3Gயே போதும். நீங்களே பாத்துருமே 3G எல்லாம் முதல்ல நமக்கு போதுமா இருந்தது. இப்ப பாருங்க 4G வந்தோன்னு நிறைய இது 3Gல ஒர்க்கே ஆகாது. எவ்ரிதிங் ரெக்வயர்ஸ் 4G. Compared to Google Meet, it is difficult to type. Difficult in the sense, soon you will be accustomed to. அவ்வளவுதான். That was அப்ப அட்டன் பண்ணிருக்கீங்களா? தேங்க்யூ, ஐ காட் அ ஜாப், தேங்க்யூ. அந்த பலனிங்கிறது அப்பெல்லாம் ஆன்லைன்றதுல என்னன்னே தெரியாது மக்களுக்கு. இன்ஃபேக்ட் ஒருத்தர் வந்து நம்ம அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபாரின்ல எல்லாம் இருப்பாங்க. நான் சொல்றது 2011-12 லண்டன்ல இருந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ ஒருத்தன் கேட்டிருக்காங்க இது என்ன கிளாஸஸ் இங்க அப்படின்னா, இங்க லண்டன்ல இருந்து அவங்க அட்டன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு ஹஸ்பண்ட் அவங்க ஒய்ஃப் அட்டன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃப் ஆரம்பி. அப்புறம் அவங்க வாங்கிட்டாங்க போஸ்டிங். அப்ப அங்க உள்ளவங்க கேட்டிருக்காங்க என்ன கிளாஸ் அப்படின்ற ஹஸ்பண்ட், அங்க உள்ளவங்களுக்கே அது புதுசா இருந்திருக்கு. ஓ ஆன்லைன் கிளாஸா இந்தியால இருந்து நடந்துட்டு இருக்கா அப்படின்ட்டு. Okay, right. Sir, timing for the class maybe till இங்க கிளாஸ் ரூம் கிளாஸ் மேபி தீபாவளிக்கு அப்புறம் வேணா ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லைன்னா till இப்போ நோட்டிபிகேஷன் இஸ் எக்ஸ்பெக்டட். சரிங்களா? ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் வந்து ஈவினிங்ஸ் இருக்கும், மார்னிங் தேவைப்பட்டாலும் எல்லாரும் கொஞ்சம் ஈவினிங்கிறது கொஞ்சம் ஃபெசிலிட்டி டைம் இருக்கிறதுனால ஈவினிங் வச்சுட்டு சில கிளாஸ் மார்னிங் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் இப்போ வந்துருச்சு, நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி பிளானர் வரும். பிளானர் வந்துருச்சு. ஏன்னா இந்த குரூப் 2க்குரிய வேகன்சி எல்லாம் கேட்டிருக்கிறாங்க. அப்போ டிபார்ட்மெண்ட்ல இருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருந்து எவ்வளோன்னு அனுப்பணும். சரிங்களா? ஸோ அனுப்பும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதா ஓகே லெட்டர்ஸ் வெரி ஸ்மால் டிஃபிகல்ட் டைப். லெட்டர்ஸ்னா எந்த லெட்டர்ஸ் வெரி ஸ்மால் அதை நீங்க மாத்திக்கலாம்னு நினைக்கிறேன். உங்க இதுல உங்க ஆண்ட்ராய்டில் வந்து பாத்தீங்கன்னா மீடியம் லார்ஜ் அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம், ஃபாண்ட்டை வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த ஃபாண்ட்டை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா தட்ஸ் ஆல். ஸ்கூல் டியூட்டி நிறைய பேர் டீச்சர்ஸ் மற்றவங்களாம் ஒர்க் பண்றவங்களாம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஈவினிங் கிளாஸ் எடுத்துட்டு அடுத்து ஒரு நோட்டிபிகேஷன் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா மார்னிங்கும் இருக்கும் ஈவினிங்கும் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால நோ நீட் டு வரி. அதர்வைஸ் வீக்கெண்டும் ஒன்று வந்துடும், 3 வந்துடும் கிட்டத்தட்ட. அதனால நீங்க எதுவும் மிஸ் ஆகாது. நோட்டிபிகேஷன் டிலேக்கு கேட்டேன். இப்பதான் நோட்டிபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க, வேகன்சி எல்லாம் கேட்டு நிறைய லெட்டர் அடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு வேகன்சின்னு சொல்லி அந்த இதெல்லாம் ரிப்ளை பண்ண உடனே அதெல்லாம் கன்சாலிடேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் எவ்வளவு வேகன்ட்னு வரதை வந்து டிஎன்பிசி வந்து கால்ஃபார் பண்ணுவாங்க. ஓகே, வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஏன்னா நான் இந்த கிளாஸ் வந்து ஒரு 3 நிமிஷத்துல முடிச்சிருவோம். அப்போ முடிச்சுட்டு நான் அந்த டெஸ்ட் கொஸ்டின் அடுத்து அப்லோட் பண்ணுவோம். உங்களுக்கு டெஸ்ட் 9:15 இருக்குல்ல, நான் 8 ப்ரிப்பேர் சம் கொஸ்டின்ஸ். ஏன்னா இது வரைக்கும் நடந்ததை ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு 10 கொஸ்டின் நல்ல கான்செப்ட் இதெல்லாம் நல்லா போட்டிருந்தீங்க அப்படின்னா 10க்கு 10 எடுக்கணும். 9வது எடுங்கன்னு நான் சொல்றேன். அவ்வளவுதான். 10 கொஸ்டின் 10 நிமிஷம் தருவேன். 10 கொஸ்டின் 10 நிமிஷம் போதுமா? இன்னும் கூட வரணுமா? கூட வரணும்னு சொல்றேன், தர்றேன். ஆனா எனக்கு 9 மார்க் 10 மார்க் வரணும். இதை 2 தவிர வேற மார்க்கே நான் பார்க்க கூடாது. இதே ஆப்ல டெஸ்ட் எப்படி அப்ளை பண்றதுன்னு அட்டன் பண்றதுன்னு கேட்பீங்க. இதே ஆப் இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா, இதே ஆப் இதே பேட்ச் பேர் ஆன்லைன் டெஸ்ட் நினைக்கிறேன். ஆன்லைன் டெஸ்ட்ங்கிற அந்த பேட்ச் கோடுக்குள்ள போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா லைவ் டெஸ்ட்னு வரும். அது நீங்க அட்டன் 15 நிமிஷம் கூட கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது கொஸ்டின் தான், மேத்ஸ் கொஸ்டின் தான். மேத்ஸ் கொஸ்டின் 10 கொஸ்டின் இது வரைக்கும் பார்த்தது. தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். எனக்கு 9 அட்டன் பண்ணும். சயின்ஸும் எக்கனாமிக்கும் டிஃபிகல்ட் டு ஸ்டடி, ஹவு டு ஸ்டடி இன் ஷார்ட் பீரியட். கவலைப்படாதீங்க. சயின்ஸ் இதுன்றது என்னென்னலாம் ரொம்ப முக்கியமானதோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஒன்றும் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்காது. எக்கனாமிக்ஸ்ங்கிறது தான் ஜஸ்ட் கான்செப்ட் ஓரியன்ட். எக்கனாமிக்ஸ்ங்கிறது அந்த 11th 12th பேஸா வச்சுட்டு பார்த்தா போதும். நோ நீட் டு வரி அபௌட்.
6 month டைம் கொடுப்பாங்க. ஏன்னா இது ரொம்ப சிலபஸை மாத்துறாங்கன்னா நிறைய டைமே தருவாங்க. பிளானர் போட்டாங்க அப்படின்னா அதுல இருந்தே உங்களுக்கு டைம் தெரியும். ரொம்ப அர்ஜென்டெல்லாம் வைக்க மாட்டாங்க. இவ்வளவு நாள் வெயிட் பண்ணவங்களுக்கு எவ்வளவு சீக்கிரமெல்லாம் வைக்க மாட்டாங்க. நல்ல சொல்றேன், இன்னும் நல்லா புரிஞ்சுக்கங்க. குரூப் 2 பாஸ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. குரூப் 4ல வேலை வாங்குறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் சொல்றது புரியுதா? குரூப் 2 வந்து பாஸ் பண்றது ரொம்ப ஈஸி. இப்பவே நீங்க நிறைய பேர் குரூப் 2 பாஸ் பண்ணலாம் பிரிலிம்ஸ். ஏன் அப்படின்னா வேக்கன்சி இன்டு 10 டைம்ஸ் எடுப்பாங்க பிரிலிம்ஸ்க்கு. அப்போ 3000 வேக்கன்சி மினிமம்ங்கிறது 3000 வேக்கன்சி வரும். நான் சொல்றது கூடவே வரும். நான் சொல்றது ஒர்ஸ்ட் கேஸ் 3000. அப்போ 3000 வேக்கன்சினா எவ்வளவு பேர் பிரிலிம் எடுப்பாங்க? 30,000 பேர் எடுப்பாங்க. 30,000 பேர்த்துல எடுக்க முடியாதா? 30,000 பேர்த்துல 3 மாசத்திலேயே ஈஸியா பாஸ் பண்ணுங்க எடுத்தாங்க. 30,000ங்கிறது நல்லா புரிஞ்சு. ஆனா குரூப் 4ங்கிறது அதை வட்டு வச்சுமே தான் வேலை. அப்ப அதான் வேற ஏதாவது சேஞ்சஸ் பண்றாங்க, மெயினா சேஞ்சஸ் பண்றாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணும். as a fresher can I attend this? யாரா இருந்தாலும் அட்டன் பண்ணலாங்க. நிறைய பேர் ஃப்ரெஷர்ஸ் தான் வேலையை வாங்கிட்டு போறாங்க. அதனால நீங்க ஃப்ரெஷர், இப்ப முடிச்சவங்க, 2021ல முடிச்சவங்க, போன மாசம் முடிச்சவங்க எல்லாம் டெய்லி படிக்கணும் முடியும். சரிங்களா? ஓகே, இந்த செஷன் இதோட முடிச்சுக்கலாம். 9:15க்கு டெஸ்ட் எடுங்க.